கத்தி குத்து காயத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் ஜனவரி 21ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அவரை கத்தியால் குத்திய குற்றவாளியை மும்பை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜ குடும்பத்து வாரிசான சைஃப் அலிகான் தற்போது 15,000 கோடி ரூபாய் சொத்துக்களை இழக்கும் நிலைக்கு ஆளாகியிருக்கிறார். இவரின் பூர்வீகம் மத்திய பிரதேச மாநிலம். அங்குள்ள போபாப் நவாபான பட்டோடி குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் சைஃப் அலிகான். போபாலின் கடைசி நவாபாக கருதப்படும் ஹமிதுல்லா கான் மகள் சஜிதா சுல்தான் கிரிக்கெட் வீரர் இப்திகர் அலிகானை திருமணம் செய்தார். அவருக்கு 3 மகள்கள். ஹமிதுல்லா இறந்த பிறகு அவரது மூத்த மகள் அபிதா சுல்தான் போபாலில் உள்ள சொத்துக்களுக்கு வாரிசாக கருதப்பட்டார். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காரணமாக 1950ஆம் ஆண்டு மகனோடு அபிதா சுல்தான் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டார். அதோடு இந்திய குடியுரிமையையும் விட்டுவிட்டார். இதையடுத்து அவரது 2வது சகோதரி சஜிதா சுல்தான் சொத்துக்களுக்கு வாரிசாக அறிவிக்கப்பட்டார். என்றாலும் அபிதா சுல்தான் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்ததால் அவரின் சொத்துக்களை மத்திய அரசு 2014ஆம் ஆண்டு எதிரி சொத்தாக அறிவித்தது. எதிரி சொத்து என்று அறிவிக்கப்பட்டுவிட்டால் அவை மத்திய அரசுக்கு சொந்தமாகிவிடும். இதை எதிர்த்து சைஃப் அலிகான் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இதற்கிடையில் 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு போபாலில் உள்ள நவாப் சொத்துக்கள் மீது வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என அரசாணை பிறப்பித்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சைஃப் அலிகானின் மனுவை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் அறிவித்தது. நீதிமன்றம் சொன்ன 30 நாட்கள் தற்போது முடிந்துவிட்டது. ஆனால் சைஃப் இது எதிர்த்து மேல்முறையீடு எதுவும் செய்யவில்லை. இதனால் போபாலில் உள்ள அரண்மனை, நிலம், கட்டிடம் என ரூபாய் 15,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மொத்தமாக சைஃப் அலிகானின் கையை விட்டு போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.